பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் குருமா கோகனட் இல்லாமல் எப்படி செய்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெஜிடபிள் குருமாவுக்கு நான் சொன்ன மாதிரி நம்ம கோகனட் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ தேங்காய் இல்லாமல் இந்த குருமாவை எப்படி செய்கிறது அப்படின்னு வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் நான் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆயில் ஊற்றிருக்கேன். எந்த ஆயில்னாலும் நீங்கள் இதுக்கு ஊற்றிக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸியாக ஒரு 10 to 15 மினிட்ஸில் இதை வந்து நம்ம குக்கரில் ஏற்றிட்டு ஒரு சூப்பரான சைட் டிஷ் வந்து ரொம்ப மினிமம் டைமில் நம்ம வந்து இதை செஞ்சிடலாம். ஆனால் இதில் நம்ம தேங்காய் போட போகிறதில்ல. ஸோ இதில் ஒரே ஒரு பட்டை, ஒரு 4-5 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன். ஒரு 1.5 ஆனியன் வந்து வெங்காயம் வந்து இங்கே நறுக்கிட்டு அதில் நான் சேர்த்துருக்கேன். 1.5லேருந்து ஒரு 2 வெங்காயம் கூட நீங்கள் இதில் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்குற வரைக்கும் நான் உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே வந்து ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பாதி காலிஃப்ளவர், கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பட்டாணி, தக்காளி, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா. ஸோ இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதில் நான் 2 தக்காளி சேர்த்துட்றேன், ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மறுபடியும் இந்த எண்ணெயில் வதக்குறேன். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் எண்ணெயில் ஒரு 5 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் போதும், நிறைய போடணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம கடைசியாக வந்து இதில் கரம் மசாலா பவுடர் வேறு போடணும். அதனால ஒரு 1.5 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஜஸ்ட் இந்த காயோட பச்சை வாசனையெல்லாம் இல்லாமல் இருக்கும் இந்த குருமாவில், அதுக்காக தான். ஏன்னா நம்ம கோகோனட் போட போகிறது இல்லையா, அதனால். ஸோ இப்போ நல்லா மேஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா கொஞ்சம் வேக வச்சுட்டு இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுட்டு இப்போ நம்ம எல்லா காயும் வந்து இதில் நான் போட்டுடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் லைட்டாக சூடு பண்ணி எடுத்திருக்கேன் சுடு தண்ணியில். பட்டாணி போட்டுக்கிறேன். ஒரு கேப்சிகம் இதில் நான் சேர்த்துருக்கேன். கேப்சிகம் வந்து நல்லா காரம் கொடுக்கும் உங்களுக்கு குருமாவில். கேரட், பீன்ஸு ஒரு 2 கேரட்டு, ஒரு 10-15 பீன்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவுக்கு பட்டாணி எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பச்சை பட்டாணி தான். ஸோ இன்ஸ்டண்ட்டாக வெந்துடும். ஃப்ரோசன் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது கூட வெந்துடும், ஆனால் கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுருங்க. இப்போ காயெல்லாம் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் மசாலா போடலாம். இப்போ மசாலாவில் பார்த்தீங்கன்னா கலந்துத்தூள் போடுறேன். ஸோ கலந்துத்தூள் இல்லாதவங்க 1 டீஸ்பூன் இதில் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் வந்து நீங்கள் இதில் வந்து தனியா பவுடரும் போடுங்க, தனியா தூளும் போடுங்க. கலந்துத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் இதில் வந்து நான் தனியா தூள் சேர்த்துருக்கேன். இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் இதில் வந்து மஞ்சத்தூள் சேர்க்கணும். ஸோ மஞ்சத்தூளும் சேர்த்தாச்சு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மளை வந்து குக்கரில் வந்து நம்மளால் விசில் வைக்க முடியாது. அதனால் நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். நிறையா தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சமாக ஊற்றினீங்கனாலே போதும். ஸோ இப்போ காயெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி, ஒரு 100 to 150 கிராம்ஸ் வரைக்கும் தண்ணி இதில் நான் ஊற்றுறேன். ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு காயெல்லாம் உங்கள் குக்கரில் எந்த அளவுக்கு வேகும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஸோ அந்த அளவு நீங்கள் இதில் ஊற்றிக்கலாம். இப்போ குக்கரில் புதுசாக சமைக்கிறவங்களுக்கு வந்து இந்த லைட்டாக கொஞ்சம் கீழே மட்டும் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி தண்ணி இருக்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க. காயெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம், ஏன்னா ரொம்ப தண்ணியாகிடும். அப்புறம் வந்து அதை நம்ம என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக வச்சு தண்ணி வந்து சுண்ட வைக்கணும். அதனால ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம இந்த ப்ரெஷர் குக்கர் லிட் போட்டுட்டு விசில் வைக்க போகிறோம். கரெக்டாக ஒரு 2-3 விசில் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நான் இதை இறக்க போகிறேன். ஸோ இப்போ 2-3 விசில் இப்போ நான் வச்சுட்டேன். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நல்லா இப்போ கூட குதிச்சிட்ருக்கு, இன்னும் ப்ரெஷர்னால் நல்லா போகலை. நம்ம ரொம்ப ப்ரெஷரில் இப்போ நம்ம அப்படியே வச்சிட்டோம்னாலும் காய் ரொம்ப குழஞ்சிரும். அதனால நான் இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ கடைசியாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போடுங்க, கொஞ்சம் இதில் கொத்தமல்லி போடுங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து இது நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், இப்போ கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நார்மலாக இருக்கும். இது சூடாக இருக்கிறதுனால இப்படி தெரியுது. இன்னும் கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் திக்காயிரும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு, பட்டாணி அண்ட் இந்த காலிஃப்ளவர் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஒரு 2-3 விசில் வச்சிட்டிங்கன்னா போதும். நிறைய விசில் வச்சிங்கன்னா அந்த காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் ரொம்ப குழஞ்சிரும்.
குழஞ்சி உங்களுக்கு காய் வந்து தனித்தனியாக இருக்காது, எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்துரும். அதனால கரெக்டாக ஒரு 2-3 விசிலில் ப்ரெஷர் இருக்கும்போது நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து காய் கொஞ்சம் உங்களுக்கு சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு 20 மினிட்ஸில் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய இந்த வெஜிடபிள் குருமாவை உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. அண்ட் இந்த டிஷ் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றது என்கிட்ட சொல்லுங்கள். இதோட ஹைலைட்டே நீங்கள் இதில் கடைசியாக கரம் மசாலா போடுறது தான். ஸோ இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோட சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.